ஓகே. நாம இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா, HTML முடிச்சுட்டோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, CSS அது பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அது வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது செஷன் 8 ஓகேங்களா? இதுல அ நம்ம YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா, YouTube சேனல் நேம் வந்து எர்த்விட்டர் ஆன்லைனு. இதுல பிளேலிஸ்ட்ல செக் பண்ணீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற செஷன் எல்லாம் நம்மளுக்கு கன்டினியூஸா அதுல இருக்கும். ஓகேங்களா? ஸோ HTMLஓட 17 செஷன் வந்து அது தனியா பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட சேனல்ல எல்லாமே பார்க்கணும் அப்டின்னா, பிளேலிஸ்ட்ல பாருங்க. ரேண்டமா வீடியோ அப்லோட் பண்ணா, அ வேற வேற அரேஞ்ச்மென்ட்ல இருக்கும். ஸோ நீங்க ஸோ பிளேலிஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, அதோட செஷன் கன்டினியூஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனுடைய லிங்க் எல்லாம் கன்டினியூஸா அதில போட்டிருக்கேன். ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு பார்க்குறது CSSல செஷன் 8 ஓகேங்களா? ஓகே. இதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, CSSல பொசிஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? பொசிஷன். ஸோ இதுல பொசிஷன் என்ன குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன இருக்குதுன்னா, பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2வது என்ன இருக்கு அப்படின்னா, அ ரிலேட்டிவ் ரிலேட்டிவ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன இருக்கு அப்டின்னா, ஃபிக்ஸ்டு அப்டின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ 3 வந்து ஃபிக்ஸ்டு அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 4த் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 4த் வந்து அப்சல்யூட் ஓகேங்களா? ஸோ அடுத்தது 5த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்மளுக்கு சிகேஒய் ஸ்டிக்கி அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து அப்புறம் வேற என்ன இருக்குது இந்த இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டில அப்டின்னா, ஆ பொசிஷன் ஆஃப்செட்ன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதனோட சப் ஹெட்டிங் வந்து என்ன பார்க்குறோம்னா, ஆஃப்செட் அதாவது பொசிஷன் ஆ பொசிஷன் ஆஃப்செட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பொசிஷன் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னா, செகண்ட் இதுல என்ன பார்க்க போறோம்னா, இதே பொசிஷன்ல ஆ இசட் இண்டெக்ஸ் ஓகேங்களா? ஓகேங்களா? இவ்வளவுதான். இப்போ பொசிஷன் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டோம். அதுல பொசிஷன்ல வந்து ஒரு 5 டைப் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த 5 டைப்பும் நம்மளுக்கு வெப் பேஜ்ல நம்மளோட கன்டென்ட்ட எந்த எலமெண்ட் அந்த ஒவ்வொரு எலமெண்ட்ட வந்து நம்ம மூவ் பண்றோம். எந்த லெவலுக்கு வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இது பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃப்செட்ங்கிறது எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த இசட் இண்டெக்ஸ்ங்கிறது எப்படி நம்ம அத ஷோ பண்ணி காட்ட போறோம். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு அது ஷோ ஆயி காட்டணும் அப்படிங்கிறத நம்ம இதுல சொல்லப் போறோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இது எப்படி அங்க ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லி பார்த்துரலாம். ஓகேங்களா? ஓகே. விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இதுல ம் நம்ம ஆல்ரெடி பார்த்த செஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். இல்ல ப்ரீவியஸ் செஷன் இருக்குது. அத டெலீட் பண்ணிட்டோம். ஸோ இப்ப நம்ம பார்க்க போறது செஷன் 8. டைட்டில் வந்து என்ன பண்றோம்னா, சிஎஸ்எஸ் ஸ்டைல் செஷன் 8 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டேன். இப்ப இதுல இந்த ஸ்டைல்லாம் ஏற்கனவே ப்ரீவியஸ் செஷனுக்காக போட்டது. அத டெலீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் லிங்க் பண்ணியிருக்கிறோம். அதான் வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஆல்ரெடி அ சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணதுலருந்து ஃபர்ஸ்ட்லருந்து எது பாட்டு வரோம்னா, மை ஃபர்ஸ்ட் ஸ்டைல் டாட் எச்டிஎம்எல் அப்படிங்கிற ஒரு ஃபைல் மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம். HTML ஃபைலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு சிஎஸ்எஸ் எக்ஸ்டர்னல் ஃபைல் எடுத்துட்டோம். ஓகேங்களா? இந்த 2யும் எடுத்துக்கிட்டு, நம்ம ஒவ்வொரு செஷனையும் போட்டுருக்கோம். ஸோ 8வது செஷனும் நம்ம அதிலேயே தான் பண்ண போறோம். வேற எதுவும் இல்ல. ஃபுல்லா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, H1ல போறோம். ஓகேங்களா? பொசிஷன் அப்படிங்கிற பட்டம். பொசிஷன்ல ஒரு 5 டைப் இருக்கு. ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இத சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க போயிட்டு டபுள் கிளிக் பண்ணி நம்மளோட மை ஃபர்ஸ்ட் ஸ்டைல் டாட் எச்டிஎம்எல் அப்படிங்கிற HTML பேஜ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்பெல்லிங் தப்பா பொசிஷனுக்கு ஓஎஸ்ஐ ஓகேங்களா? பிஓஎஸ்ஐடிஐஓஎன் ஓகேங்களா? ஸோ வேகமா டைப் பண்றப்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துச்சு. ஓகேங்களா? சரி. பொசிஷன் ஸ்டாட்டிக் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவா தெரியணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஓகே. இதுக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? ஸ்டைல் அப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு அ அந்த ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ அது மட்டும் இருந்தா போதும். ஓகேங்களா? ஸோ வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அ ஒரு டிவிஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு டிவிஷன் பாக்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்றோம். ஓகேவா? ஓகே. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, ஓகேங்களா? ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டாட்டிக் அப்படின்னா என்னது? அது வந்து ஒரு இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டிய பொறுத்தவரைக்கும் ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட்டான ஒரு வேல்யூ அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்பெஷல் பொசிஷனும் கிடையாது.
ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட், ரிலேட்டிவ், ஃபிக்ஸ்டு, ஸ்டிக்கி அப்படிங்கிற பொசிஷன் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அதோட கம்பேர் பண்ணையில இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட் பொசிஷன். ஓகேங்களா? இத வந்து நான் போடுறேன். ஸ்டாட்டிக்னா என்னன்னு போடுறேன். ஸ்டாட்டிக் இஸ் எ டிஃபால்ட் பொசிஷன் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஒரு டிஃபால்ட் பொசிஷன் லெவல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்பெஷல் பொசிஷன் லெவலும் கிடையாது. ஸ்பெஷல் பொசிஷனும் கிடையாது. இது ஸ்டாட்டிக் ஹாஸ் நோ ஸ்பெஷல் பொசிஷன். ஓகேங்களா? எந்த ஒரு ஸ்பெஷல் பொசிஷனும் கிடையாது இதுக்கு. ஓகேங்களா? அதுதான் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. இதனோட எலமெண்ட்ஸ் ஓகேங்களா? இது வந்து ஹெச்டில போடுறோம்ல. இதனோட எலமெண்ட்ஸ் ஸ்டாட்டிக் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் உடைய எலமெண்ட்ஸ் எல்லாமே நார்மல் ஃப்ளோல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நார்மல் ஃப்ளோ. ஓகேங்களா? நார்மல் ஃப்ளோல தான் இருக்கும். எந்த ஒரு இதுவும் கிடையாது. டிஃபால்ட்டா அங்க அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இதுல அ ஆஃப்செட் அப்படின்னு சொன்னேன்ல. ஆஃப்செட்ன்னு சொல்லலாம். ஆஃப்செட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய நம்மகிட்ட ஒரு டிவிஷன் இருக்குது அப்படின்னா, அத வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா, டாப்லயோ, லெஃப்ட்லயோ, ரைட்லயோ நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? மூவ் பண்ணிக்க முடியும். அதாவது டைரக்ஷன சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ப்ரௌசர்ல அ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த பாக்ஸ வந்து லெஃப்ட்லயோ, சென்டர்லயோ நம்ம அலைன்மென்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? எத யூஸ் பண்ணி? பொசிஷன் ஆஃப்செட்ட யூஸ் பண்ணி. ஓகேங்களா? பொசிஷன் ஆஃப்செட்ட யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணிக்க முடியும். ஆனா, இந்த ஸ்டாட்டிக்க்கு மட்டும் அது வொர்க் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது பொசிஷன் ஆஃப்செட் இஸ் நாட் ஒர்க்டு ஒர்க்கிங். ஓகேங்களா? எப்போ அ வொர்க்கிங் வொர்க் ஆகாது. ஓகேங்களா? பொசிஷன் ஆஃப்செட் வந்து நாட் ஒர்க் ஆகாது. எப்போ ஆகாது அப்டின்னா, டாப்பு, லெஃப்ட் அதாவது லெஃப்ட், ஆ ரைட்டு, பாட் அப்படிங்கிற பொசிஷன் ஆஃப்செட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்றப்போ, நம்மளுக்கு வந்து அது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. எப்போ நம்ம ஸ்டாட்டிக் அப்படிங்கிறத யூஸ் பண்றப்போ, இதுதான் டிஃபால்ட்டான ஒரு நார்மல் ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அது பார்க்கல. ஓகேங்களா? ரிலேட்டிவ் இதெல்லாம் பார்க்கல. அதெல்லாம் பார்த்தோம்னா, அதெல்லாம் டாப், லெஃப்ட், ரைட், பாட்டம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டில ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஆனா இந்த ஸ்டாட்டிக் மட்டும் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதோட ஒர்க் பண்ணி பார்க்கையில நம்மளுக்கு அது டிஃபரன்ஸ் ஈஸியா புரிஞ்சிரும். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த தியரிய மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல் டைம்ல வர்றப்போ ஒர்க் பண்ணி காட்டுறேன். எப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்டிக் என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு டிவிஷன் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஒரு டிவிஷன் எடுத்துட்டு, அ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, அ ஒரு கிளாஸ் நேம் வைக்கிறோம். ஓகேங்களா? கிளாஸ் நேம் என்ன வைக்கலாம்னா, மை அ பொசிஷன். ஓகேங்களா? பிஓஎஸ்ஐடிஐஓஎன் மை பொசிஷன் அப்படின்னு நானா ஒரு பேர் வைக்கிறேன். ஓகேங்களா? மை மை பொசிஷன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. இப்போ இதுல சம் டெக்ஸ்ட் இருக்குது. என்ன இருக்குது? H1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வெல்கம் டூ தி சிஎஸ்எஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சிஎஸ்எஸ் அப்படின்னு போட்டோம். இப்போ சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்மளுக்கு வந்து இங்க டிவ்க்குள்ள குடுத்திருக்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? வெல்கம் டூ தி சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப இதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிய அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தரலாம். இப்ப ஸ்டாட்டிக் உண்டான டிஃபால்ட்டான அ என்னென்ன இது இருக்கோ, அதாவது தியரி பார்ட் என்ன இருக்கோ, அத நான் இங்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணும் ஸ்டாட்டிக் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்டின்ட்டு. ஓகேங்களா? ஓகே. இப்போ அ இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டில மை பொசிஷன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேம் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இதுக்கான ஸ்டைல் இங்க எழுதுறோம் நம்ம. ஓகேங்களா? கிளாஸ் நேமுக்கு மை பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, இப்ப என்ன பண்றோம்னா, அ இந்த பொசி இந்த மை பொசிஷன்ங்கிற டிவிஷன் கிளாஸ் நேமுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, பொசிஷன் அப்ளை பண்றோம். ஓகேங்களா? பொசிஷன் நம்ம என்ன பண்றோம்? ஸ்டாட்டிக் அப்படின்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணா நம்மளுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்ல. அதாவது இது வந்து என்னது? ஒரு டிஃபால்ட் பொசிஷன் லெவல். இது வந்து ஸ்டாட்டிக் ஹஸ் நோ ஸ்பெஷல் பொசிஷன். இது ஸ்டாட்டிக் எலிமெண்ட்ஸ் நார்மல் ஃப்ளோல நம்மளுக்கு இருக்கும். இதுல டாப், லெஃப்ட், ரைட், பாட்டம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா நம்மளுக்கு ஒர்க் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ அ ஒரு எ இப்ப இத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அ இதுல நம்ம அவங்க சொன்ன மாரி டாப் யூஸ் பண்ணலாம். டாப் அப்படின்னு குடுத்துட்டு, 20 பிக்சல் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகேங்களா? 20 பிக்சல் குடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்ப ஏதாவது நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியுதா? எதுவும் சேஞ்சஸும் தெரியல. ஓகேங்களா? அதாவது இதுல வந்து நம்மளுக்கு
இந்த ஆஃப்செட் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாங்க? ஆஃப்செட் அப்படிங்கிறது டாப், லெஃப்ட், ரைட், பாட்டம் அப்படின்னு நம்ம பொசிஷன சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது எலமென்ட்டோட பொசிஷன இந்த வெப் பேஜ்ல, ப்ரௌசர் பேஜ்ல நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆனா, இந்த இடத்துல நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. ஏன்னா, நம்ம வந்து அத எதுல வச்சிருக்கோம்? ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதுல வச்சிருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன ஆகாது? இது வந்து அந்த இடத்துல வேலை செய்யாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அ இதுல நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்டின்னா, இந்த இடத்திலேயே நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மை பொசிஷன நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, ஸ்டாட்டிக் அப்டின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இவ்வளோ பெரிய பேர் தேவையில்ல. நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய கிளாஸ் நேம் வச்சிருக்கேன். ஓகேங்களா. நம்ம இப்ப ஸ்டாட்டிக் அப்டின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல கிளாஸ் நேம் வந்து ஸ்டாட்டிக் மை பொசிஷன் ஸ்டாட்டிக் அப்டின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே. இப்போ அ இதுல நம்ம இன்னொன்னு சொன்னேன். இந்த இசட் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்டின்னு சொன்னேன். ஓகேங்களா. இசட் இண்டெக்ஸ் அப்டிங்கிறது ஒரு அ ஒரு ப்ராப்பர்ட்டி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? சோ அந்த இசட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த இசட் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? அதையும் ஹிஸ்டரியிலேயே போடுறேன். ஓகேங்களா? இசட் இண்டெக்ஸ் ஆல்சோ நாட் வொர்க்கிங் வொர்க்கிங் வித் ஸ்டாட்டிக். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் இருக்கிறப்போ நம்மளுக்கு இசட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வேல வொர்க் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நம்ம மத்த ப்ராப்பர்ட்டி மத்த பொசிஷன் ஸ்டேட்டையும் நம்ம பார்த்துட்டோம்னா, இது ஏன் ஸ்டாட்டிக்கும் அதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஏன் வொர்க் ஆகல அப்படிங்கிறது இந்த 2ம் ஏன் வொர்க் ஆகல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுல இப்போ நம்ம அடுத்த டிவ் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொரு டிவ் கிரியேட் பண்றேன். ஓகேவா? இப்போ டிவிஷன் ஒண்ணு போடலாம். இந்த டிவிஷனுக்கு கிளாஸ் நேம் என்ன வைக்கிறோம் அப்படின்னா, மை பொசிஷன். இது என்னது? ரிலேட்டிவ். ரிலேட்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்படி இருக்குது. மை பொசிஷன் ரிலேட்டிவ். ஓகே. நம்ம கிளாஸ் நேம் வந்து நம்ம இது இந்த இந்த டிவ் வந்து ரிலேட்டிவ்க்காக யூஸ் பண்றேன். இந்த டிவ் வந்து ஸ்டாட்டிக்காக யூஸ் பண்றேங்கிறதுக்காக கிளாஸ் நேம் வந்து நம்மளா வைக்கிற பேரு. ஓகேங்களா? அதுல கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. ரிலேட்டிவ் அப்படிங்கிறதுல. ஓகேங்களா? நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அதுல வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுல H1ல நான் என்ன பண்றேன்னா, வெல்கம் டூ தி சிஎஸ்எஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு. ஓகேங்களா? இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டாட்டிக் அப்படின்னு மாத்திக்கலாம். அங்க ப்ரௌசர்ல டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இந்த கிளாஸ் நேம் எடுத்துக்கலாம். இது மை பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படிங்கிற கிளாஸ் நேம் காப்பி பண்ணிட்டு, நான் இங்க போடுறேன். ஓகேங்களா? இப்போ இது கிளாஸ் நேம்ங்கிறனால நம்ம டாட் வச்சுக்கிட்டோம். ஆ இப்ப ஓப்பன் அண்ட் குளோஸ் கர்லி பிரேசஸ்ல பொசிஷன் அப்படிங்கிறத நம்ம ரிலேட்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரிலேட்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரிலேட்டிவ்னு வச்சுக்கிட்டு நம்ம இங்க போயிட்டு சேவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணோம்னா, வெல்கம் டூ த சிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஸ்டாட்டிக் அப்படிங்கிற வெல்கம் டூ த சிஎஸ்எஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதுக்கு ஒரு பார்டர் செட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அப்பதான் தனியா தெரியும். ஓகேங்களா? இத டாப் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஆஃப்செட் வொர்க் ஆகல. அப்படிங்கிறதுக்காக தான் அது போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்டாட்டிக். ஓகேங்களா? அதே மாரி அடுத்தது. சாரி. அடுத்ததுல பார்டர் 2 பிக்சல் சாலிட் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, ரெட் அப்படின்னு வச்சுக்கலாம். ரிலேட்டிவ்க்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இங்க போயிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? ஓகேவா? ஓகே. எது எங்க இருக்குது அப்படின்னு தெரியுது. ஓகேங்களா? இதுல நம்ம செப்பரேட்டா காட்டுறதுக்காக ஒரு பிரேக் டேக் மட்டும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஒரு கேப் கிடைக்கணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? இந்த கேப் கிடைச்சது. ஓகேவா? ஓகே. இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணிட்டேன். ஜூம் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி இருக்கு. வெல்கம் டூ த சிஎஸ்எஸ். இது வந்து ஸ்டாட்டிக் உண்டான ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கோம் இதுக்கு. ஓகேங்களா? இது வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணியிருக்கோம்னா, ரிலேட்டிவ் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாட்டிக்ல நான் எது ஒர்க் ஆகாதுன்னு சொன்னேன்? இந்த ஆஃப்செட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகாதுன்னு சொன்னேன். டாப், லெஃப்ட், ரைட், பாட்டம் அப்படிங்கிற ஆஃப்செட் ஒர்க் ஆகாது. அப்படின்னு ஸ்டாட்டிக் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னேன். ஓகேங்களா? ரிலேட்டிவ்க்கு அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இசட் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ஒர்க் ஆகாது. ரிலேட்டிவ்க்கு மத்தது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துரலாம். ஓகேங்களா? இப்போ ரிலேட்டிவ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஆஃப்செட் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துரலாம். ஓகேங்களா? ஆஃப்செட் இல்ல ஆஃப்செட் அப்படிங்கிறது இங்க போடலாம். அப்போ சிஎஸ்எஸ்ல போயிட்டு பொசிஷன் ரிலேட்டிவ் குடுத்துட்டோம். இப்போ ஆஃப்செட் யூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, டாப் அப்படின்னு குடுக்கலாம். டாப் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் குடுப்போம். ஓகேங்களா? லெஃப்ட்ன்னு குடுத்துட்டு, லெஃப்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 30 பிக்சல் அப்படின்னு குடுத்துறேன். ஓகேங்களா? 30 பிக்சல் குடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு
ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா 30 பிக்சல் அதாவது நம்ம பொசிஷன் பண்ணியிருக்கோம் இதைய. புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 30 பிக்சல் வந்து பொசிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரௌசர் பேஜ்ல 30 பிக்சல லெஃப்ட் மூவ் பண்ணிக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல டாப் நம்மளுக்கு எதுவும் சேஞ்ச் ஆகல. நம்ம இந்த இடத்துல லெஃப்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எதுக்கு? ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் 30 பிக்சல் போட்டுட்டு, நம்ம சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஆனா நம்மளுக்கு எந்த வொர்க் ஆகல. நம்ம சொன்ன மாதிரியே ஸ்டாட்டிக்கு ஆஃப்செட் அப்படிங்கிறது வொர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு நார்மலான ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாட்டிக் எலிமெண்ட். இசட் இண்டெக்ஸ் ஆல்சோ நாட் வொர்க்கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது இசட் இண்டெக்ஸ் வந்து நான் எதுக்குன்னு சொல்றேன். ஓகேங்களா? இசட் இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அ அத ஒரு டாபிக் வரப்ப சொல்றேன். ஓகேங்களா? இப்ப நம்ம அ ரிலேட்டிவ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அப்சல்யூட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஆ இப்ப ரிலேட்டிவ் பார்த்துட்டோம்னா என்ன ஆகுது? நம்மளுக்கு ரிலேட்டிவ் பத்தி எல்லாமே சொல்ட்டேனா? ஓகேங்களா? என்ன சொல்லணும்னா, ரிலேட்டிவ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? அதனோட இது வந்து நம்மளுக்கு இங்க இருந்துச்சுல்ல 30 பிக்ஸலுக்கு முன்னாடி லெஃப்ட்ல கார்னர்ல ஒட்டி இருந்துச்சுல்ல. அது வந்து நம்மளுக்கு ஆ என்ன ஆகும்? ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து 30 பிக்சல் மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா? இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. பொசிஷன் ஸ்டாட்டிக் நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் செட் பண்ணிட்டு, டாப் லெஃப்ட் அப்படிங்கிற அந்த அதாவது பொசிஷனுக்கு உண்டான ஆஃப்செட்ட யூஸ் பண்றோம். பொசிஷனோட ஆஃப்செட் தான் என்னது? டாப், லெஃப்ட், ரைட், பாட்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஸ்டாட்டிக்க்கு தான் வொர்க் ஆகுதுன்னு சொல்றாங்க. புரியுதா? ஸோ ரிலேட்டிவ்க்கு அது நம்மளுக்கு வொர்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல இந்த ரிலேட்டிவ் அப்படிங்கிறத நம்ம ஸ்டாட்டிக்ன்னு மாத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸ்டாட்டிக் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டு, சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு அதனோட ஒரிஜினல் பொசிஷனே போயிருச்சு. நம்ம லெஃப்ட் 30 பிக்சல் குடுத்துமே என்ன ஆகல நம்மளுக்கு. லெஃப்ட் வந்து 30 பிக்சல் வந்து நம்மளுக்கு என்ன ஆகல, கிடைக்கல. ஓகேங்களா? அதாவது 30 பிக்சல் மூவ் ஆகல. ஓகேங்களா? ஸோ அப்போ ரிலேட்டிவ் அப்படிங்கிறதுக்கும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, அது வந்து மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து அங்க வொர்க் ஆகும். அப்போ இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டி எதுக்குன்னு பாத்தீங்க, இந்த மாரி மூவ் பண்ணிட்டோம். அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? லெஃப்ட், ரைட் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், மூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ மத்தத நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இல்ல டாப், லெஃப்ட், ரைட், பாட்டம் இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நாம என்ன பண்றோம்னா, டாப் வந்து இப்போ ஒரு 50 பிக்சல் அப்படின்னு குடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஓகேங்களா? டாப் வந்து 50 பிக்சல் ஆல்ரெடி இருந்ததுலருந்து ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து 50 வந்து கீழ கம்மியாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா, ரைட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் வந்து நம்ம ஒரு 80 பிக்சல் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரிலேட்டிவ் குடுக்குறேன். இத நல்லா வச்சுக்கோங்க. ரிலேட்டிவ் குடுத்துட்டு, ஸோ நான் அத ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். நம்மளுக்கு வந்து 80 பிக்சல் வந்து ரைட் சைட்ல நம்மளுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? இல்ல. அதுதான் இங்க நடந்திருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்போ அதே மாரி நம்ம என்ன பண்றோம்னா, ஆ பாட்டம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாட்டம் யூஸ் பண்ணியும் நம்ம வொர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனோட ஒரிஜினல் இருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். வேற எதுவுமே இல்ல. புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ ரிலேட்டிவ்ல நம்மளுக்கு வந்து ஆஃப்செட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வொர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவுமே இல்ல. புரியுதுங்களா? ஓகேவா? ஓகே. நம்ம 50 பிக்சல் தள்ளி வச்சிருக்கோம். வேற எதுவுமே இல்ல. ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா, ஆ இதுல நம்ம அப்சல்யூட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் பார்த்துட்டோம். ரிலேட்டிவ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்சல்யூட் அப்படின்னு பார்த்தலாம். அப்சல்யூட். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்சல்யூட் அப்படிங்கிறது பேரண்ட் எலமென்ட்க்கு ரிலேட்டிவா பொசிஷன் ஆகணும். ஓகேங்களா? அதுதான் அதனுடைய கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ பேரண்ட் எலமென்ட்க்கு ரிலேட்டிவா இருக்கணும். ஓகேங்களா? அ அப்போ இங்க பாருங்க நம்ம என்ன பண்ணலாம்னா, அ இப்போ பேரண்ட் எலமென்ட் நம்மளுக்கு ஒண்ணு வேணும். ஓகேங்களா? அப்போ நாம என்ன பண்ணலாம்னா, ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நாம பார்க்க போறது அப்சல்யூட். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். டிவிஷன் கிரியேட் பண்ணிட்டு இதுக்கான கிளாஸ் நேம் ஒண்ணு எடுத்துக்கலாம். கிளாஸ் நேம்ல நம்ம என்ன பேர் வைக்கிறோம் அப்டின்னா, அ மை பேர் என்ன வச்சுக்கலாம்னா, அ மை பேரண்ட் அப்டின்னு மை பேரண்ட் அப்டின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்குள்ளார ஒரு டிவிஷன் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளார நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு அ H1 போடலாம். ஓகேங்களா? மை பேரண்ட்க்குள்ளார இருக்கிற ஒரு H1 இருக்கு. அதுக்கு வந்து கிளாஸ் நேம் என்ன வைக்கிறோம்னா, நம்ம வந்து அ ஒரு மை சைல்டுன்னு வச்சுக்கலாம். மை சைல்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல நாம என்ன பண்றோம்னா, இதுக்கு ஓகே. இதுல இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஹலோ, ஹாய், வெல்கம் அப்படின்னு ஒண்ணு போட்டுருக்கோம். ஓகேங்களா? இப்ப H1ல ஹலோ, ஹாய், வெல்கம் அப்படின்னு போட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ இதுல
நம்ம என்ன பண்ணலாம்னா, அ இதுக்கான ஸ்டைல் எழுதலாம். ஓகேங்களா? மை பேரண்ட் அத எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இப்போ நான் வந்து அப்சல்யூட் ஒர்க் பண்ணி காட்ட போறேன். ஓகேங்களா? இப்போ இது மை பேரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அ இதுக்கு நம்ம ஸ்டைல் என்ன அப்ளை பண்றோம்னா, பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு அப்ளை பண்றோம். ஓகேங்களா? மை பேரண்ட். இதுக்குள்ள இருக்கிற இந்த சைல்டுக்கு, மை சைல்டுக்கு ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன அப்ளை பண்றோம் அப்படின்னா, அ டாட் அதுக்கான இது மை சைல்டு எடுத்துக்கிட்டோம். அதுல பொசிஷன் என்ன குடுக்குறோம்னா, அப்சல்யூட் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்சல்யூட் அப்படின்னு குடுத்துட்டோம். குடுத்துட்டு, இப்போ பொசிஷன் ரிலேட்டிவ்க்கு நம்ம பார்டர் குடுக்கலாம். பார்டர் 1 பிக்சலு, சாலிடு, ப்ளூ அப்படின்னு பிளாக் அப்படின்னு குடுத்துடலாமா? பிளாக்ன்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஓகே. இதனுடைய விட்த் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும்னா, ஒரு 450 பிக்சல் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஹைட் வந்து அ ஒரு 3 ஒரு 250 பிக்சல் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்மளுக்கு அப்ளை ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இங்க அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? 250 அதிகமா இருக்கு. நம்ம வந்து 150 அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? குடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இந்த மாரி நம்மளுக்கு ஒரு பிளாக் கலர்ல ஹலோ, ஹாய், வெல்கம் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, அப்சல்யூட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்சல்யூட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப வச்சுக்கிட்டு இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணா நம்மளுக்கு வந்து ஹலோ, ஹாய், வெல்கம், அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இதுல மை பேரண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணியிருக்கோம்? பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பார்டர் வந்து அதுக்கு வந்து வித்தின் ஹைட் செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ மை சைல்டு அதுக்குள்ள இருக்கிற சைல்டுக்கு பொசிஷன் வந்து அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பேரண்ட்டுக்கு ஓகேங்களா? இந்த பேரண்ட் டிவ்வுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பொசிஷன் வந்து ரிலேட்டிவா இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மை சைல்டுடைய பேஸ் வந்து எதை எடுத்துக்கும் அப்படின்னா, இந்த வித் அண்ட் ஹைட் இதுக்குள்ளார தான் எடுத்துக்கும். ரிலேட்டிவ்க்குள்ளார இருக்கிறத எடுத்துக்கும். புரியுதுங்களா? இல்லன்னா, இந்த பொசிஷன் அப்சல்யூட்ங்கிற மை சைல்டு அதனோட பேஸ் எது எடுத்துக்கும் அப்படின்னா, ஃபுல் பாடியுமே எடுத்துக்கும். ஓகேங்களா? இல்லன்னா. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்க. பேரண்ட்டுக்கு பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு குடுத்திருக்கோம். சைல்டுக்கு வந்து பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு குடுத்திருக்கோம். அப்போ மை பேரண்ட் உடைய பேஸத்தான் வந்து பேரண்டோட பேஸ் தான் எடுத்துக்கும் சைல்டு. ஓகேங்களா? புரியுதுங்களா? இல்லன்னா, இப்போ அ இந்த சைல்டுக்கு வந்து நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ்ன்னு குடுத்தோம்னா, இதனுடைய பேஸ் எதுவா இருக்கும்? இந்த ஹோல் பாடியா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பேரண்ட் எலமென்ட்க்கு அதனோட பேஸ் எது? ஸ்டார்ட்டிங் எது? ஸ்டார்ட்டிங் பொசிஷன் எது? இந்த பாடி. ஓகேங்களா? இந்த ஹோல் HTML வெப் பிரௌசர் பாடி தான். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்போ இந்த சைல்டுக்கு அ அதனுடைய பேஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இந்த பேரண்ட் எலிமெண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா, நம்ம பொசிஷன் அதுக்கு ரிலேட்டிவ் அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு அப்சல்யூட்ன்னு வச்சிருக்கோம். அப்சல்யூட்க்கு இதுல பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ ரிலேட்டிவ்ன்னு வச்சா அதனுடைய பேஸ தான் அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இதனுடைய பொசிஷன் இதுக்கு பார்டர் செட் பண்ணலாம். ஓகேங்களா? பார்டர் டிஃபரன்ஸ் தெரியும். பார்டர் 2 பிக்சலு, சாலிடு, ப்ளூ அப்படின்னு வைக்கலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய பார்டர் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுதுங்களா? இதனுடைய பேஸ் எது? இது அந்த பிளாக் தான். ஓகேங்களா? இந்த பிளாக் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? சோ இந்த பிளாக். இந்த பிளாக்க நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஆ 3 பிக்ஸலா சேஞ்ச் பண்றேன். ஒரு நல்ல பார்டர் தெரியணும்ன்றதுக்காக. ஓகேங்களா? சோ இந்த பிளாக் பார்டர்க்குள்ளார தான். இந்த பிளாக் பார்டர் பாக்ஸ் என்னதுன்னா ரிலேட்டிவ். இந்த ப்ளூ பார்டர் பாக்ஸ்க்குள்ளார இருக்கிறது என்னது? நம்மளுக்கு அப்சல்யூட். ஓகேங்களா? அப்போ இந்த ப்ளூ பார்டர் இருக்கக்கூடிய இந்த ஹெல்லோ, ஹாய், வெல்கம், அப்சல்யூட் அப்படிங்கிற இந்த பாக்ஸ் உடைய பேஸ் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எது? இந்த ரிலேட்டிவ்க்குள்ளார தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அதனுடைய பேஸ்ன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த ரிலேட்டிவ் உடைய பேஸ் எது? நம்மளுக்கு இந்த பேஜ். ஓகேங்களா? சோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா, ஒரு கண்டெய்னருக்குள்ளார அதாவது ஒரு பாக்ஸுக்குள்ளார இருக்கிற இன்னொரு பாக்ஸ நம்ம ஈஸியா பொசிஷன் பண்ணிக்க முடியும். நேவிகேஷன் பாரு, ஒரு குரூப் பட்டன் செலக்ட் பண்றோம். இல்லன்னா ஒரு கண்டெய்னருக்குள்ளார இன்னொரு கண்டெய்னர்ஸ நம்ம வந்து அது விட்டு ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது அப்படிங்கிற நெனைக்கிற பட்சத்துல இந்த பொசிஷன் அப்சல்யூட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா என்ன பண்ணிக்க முடியும்னா, அலைன்மென்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு லெஃப்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 பிக்ஸல் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்தது டாப் டாப் வந்து ஒரு 50 பிக்ஸல் அப்படின்னு குடுத்துர்றோம். ஓகேங்களா?
குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு, பொசிஷன் ஆஃப்செட் யூஸ் பண்றோம். ஆஃப்செட்ங்கிறது அந்த லெஃப்ட், ரைட் ஓகேங்களா? ஸோ நம்ம சேவ் பண்றோம். நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாரி அலைன்மென்ட் நடந்திருக்குது. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நாம என்ன பண்றோம்னா, இந்த லெஃப்ட்ட நாம என்ன பண்றோம்னா, லெஃப்ட் என்ன பண்றோம்னா, ஒரு அ 80யா சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? 80 பிக்சல் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மூவ் ஆகுது. ஸோ இன்னமும் அதிகமா சேஞ்ச் பண்ணலாம். ஒரு 118 சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? 118 சேஞ்ச் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேட்டிவ்க்குள்ளார தான் இருக்குது பார்த்தீங்களா? இத விட்டு நம்மளுக்கு என்ன ஆகல இப்ப 180 பிக்சல் வெளியில குடுத்து அதாவது அ ரிலேட்டிவ் உடைய அ ரிலேட்டிவ தாண்டி அது வெளியில போகல. ஓகேங்களா? அதுக்குள்ளேயே அது அலைன்மென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ரிலேட்டிவ்க்குள்ளாரயே. சரி அதாவது பேரன்ட்க்குள்ளாரயே அலைன்மென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எதுக்கு நம்ம ரிலேட்டிவ்னு வச்சிருக்கோமோ, அதுக்குள்ளாரயே அலைன்மென்ட் ஆயிடுச்சு. பேரண்ட்ட விட்டுட்டு வெளியில போகல சைல்டு. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அப்சல்யூட். புரியுதுங்களா? வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஒருவேள நம்ம இத ரிலேட்டிவ் அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். இங்க பாருங்க. ரிலேட்டிவ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டு, சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? இப்ப எப்படி அலைன்மென்ட் ஆயிருக்குதுன்ட்டு. இப்போ அ இப்போ இந்த ஹலோ, ஹாய், வெல்கம், அப்சல்யூட் அப்படிங்கிற இந்த பாக்ஸ் உடைய பேஸ் எது? நம்மளுக்கு இந்த ஹோல் வெப் பேஜ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ரிலேட்டிவ அப்சல்யூட் அப்படி சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? மை சைல்டு. ஓகேங்களா? அப்சல்யூட்ன்னு சேஞ்ச் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, இப்போ இதனுடைய பேஸ் இது. ஓகேங்களா? அப்போ எங்க இதிலிருந்து நம்மளுக்கு 50 பிக்சல் தள்ளி வந்திருக்கு. இதிலிருந்து 30 பிக்சல் தள்ளி வந்திருக்குது. டாப்பும் லெஃப்ட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? சோ நம்ம ரைட் வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு 20 பிக்சல் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? 20 பிக்சல் குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு பிரவுசர்ல போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்மளுக்கு 20 பிக்சல் தள்ளி வந்திருக்கு ரைட்ல. ஓகேங்களா? சோ அதே மாரி நம்ம பாட்டமையும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டம் வந்து ஒரு 30 பிக்சல் அப்படின்னு குடுக்குறோம். அப்படின்னு குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு பிரவுசர்ல போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணா, இதுக்குள்ளேயே நம்மளுக்கு அலைன்மென்ட் ஆகும். இப்போ கன்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆயிருச்சு. ஆல்ரெடி மேல வந்து நம்ம என்ன குடுத்துருக்கோம்? டாப்ல 50 குடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ அதுக்குள்ளாரயே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி அலைன்மென்ட் ஆயிருக்கு. நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு அளவா நம்ம பார்த்து டெக்ஸ்ட்டோட சைஸ கம்மி பண்ணலாம் இதுக்கப்புறம் ஓகேங்களா? சோ நம்ம குடுக்கணும். அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அப்சல்யூட் வந்து பொசிஷனுக்குள்ளார நம்மளுக்கு கரெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இதுதான் பொசிஷன், அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டிக்கி அப்படிங்கிறது ஒண்ணு பார்க்கலாம். ஓகேங்களா? அப்சல்யூட் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது ஓகே பாய் ஸ்டிக்கி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸ்டிக்கி அப்படிங்கிறது என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்க்ரோல் பண்றப்ப நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்க்கு பிறகு அது ஃபிக்ஸ்டா இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதுதான் ஸ்டிக்கி அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்க்ரோல் பண்ற மாரி இங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்க்ரோல் ஆகணும் இது. சோ ஓகே நம்ம நார்மல் ஃப்ளோக்கே வந்துருச்சு. ஓகேங்களா? இத நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாரி இருக்கு ஆல்மென்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஸ்டிக்கி ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். சாரி ஸ்டிக்கியா பார்க்குறோம் நம்ம இப்போ. ஸ்டிக்கி பார்க்கலாமா? ஃபிக்ஸ்டு பார்க்கலாமா? சாரி. இப்ப நம்ம பார்க்கறது என்னன்னா, ஓகே ஸ்டிக்கி பார்க்கலாமா? ஃபிக்ஸ்டு பார்த்துட்டு அப்புறம் ஸ்டிக்கி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு தான் பார்க்குறோம். ஓகேவா? சாரி. இப்போ ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறது நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துரலாம். இப்போ ஆ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ்டா இருக்கணும். அது ஓகேங்களா? ஸ்க்ரோல் பண்ணாலும் மூவ் ஆகக்கூடாது. எப்படி ஃபிக்ஸ்டுன்னா, அது வந்து ஃபிக்ஸ்டு அவ்வளோதான். ஓகேங்களா? சோ நம்ம இப்போ ஒரு நேவிகேஷன் பார் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அந்த நேவிகேஷன் பார் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? டாப்ல வந்து அது ஃபிக்ஸ்டா இருக்கணும். மூவ் ஆகக்கூடாது. ஸ்க்ரோல் பண்ணாலும் சம் கன்டென்ட்ஸ் வந்து கீழ இருந்தாலும் நம்மளுக்கு அது வந்து மூவ் ஆகக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த பொசிஷன் ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பொசிஷன் ஃபிக்ஸ்டுக்கு நாம ஒரு நேவிகேஷன் பார் மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு எல்லை எடுத்துக்கலாம். அ ஒரு 3 எல்லை எடுத்துக்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஹோம், அ மெனு, அ அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு அபௌட்ன்னு வச்சுக்கலாமா? இல்லன்னா கான்டாக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒண்ணு வச்சுக்கலாம். ஓகேங்களா? வச்சுக்கிட்டு இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட்க்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னா, கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அ இது வந்து மெயின் மெனு. ஓகேங்களா? மெயின் மெனு அப்படின்னு வச்சுக்கலாம். மெனு. மெயின் மெனுக்குள்ள இருக்கிற எல்லை அப்படின்னு வச்சுக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ இத காப்பி பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஸ்டைல் எழுத போறோம். இல்ல என்ன ஃபிக்ஸ்ட் எழுத போறோம். என்னன்னு பார்க்கலாம் இத. சோ மெயின் மெனு. கிளாஸ் நேம் தானே வச்சிருக்கோம். மெயின் மெனு டாட் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம். இல்ல மெயின் மெனு எடுத்துக்கிட்டு, இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போறோம்னா, ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைல் எழுத போறோம். ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி செஷன் வந்து 7ல வந்து பார்த்தீங்கன்னா, 5, 6, 7 இந்த 3லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு நேவிகேஷன் பார் கிரியேட் பண்றது, பிளாக், இன்லைன் பிளாக் அத வச்சு எப்படி கிரியேட் பண்றது,
அப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறத வச்சு எப்படி கிரியேட் பண்றது? டிஸ்ப்ளே கிரிட் அப்படிங்கிறத வச்சு நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நேவிகேஷன் பார் கிரியேட் பண்றது அப்படின்னு 3 வழி சி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இந்த 3 வழியில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஒரு நேவிகேஷன் பார் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ யுஎல்லுக்கு ஃபர்ஸ்ட் எழுதுறோம் நம்ம. ஓகேங்களா? மெயின் மெனுங்கிறது தானே யுஎல். அப்போ லிஸ்ட் ஸ்டைல் டைப். ஓகேங்களா? நம்மளுக்கு என்னது நான் அப்படின்னு குடுத்துறலாம். குடுத்துட்டு இங்க ப்ரௌசர்ல போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து ஹோம் மெனு, கான்டாக்ட் அப்படிங்கிறது இங்க கிரியேட் ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த டிவிஷன் எல்லாத்தையும் நம்ம கமெண்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்டாட்டிக்கையும் கமெண்ட் பண்ணி விட்டுறலாம். ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகேங்களா? பொசிஷன் ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த ஹெச்1யுமே நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு நேவிகேஷன் பார் டாப்ல இருக்கணும். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, நம்மளுடைய நேவிகேஷன் பார் எடுத்துட்டு போயிட்டு இங்க போட்டுக்கலாம் டாப்ல. ஓகேங்களா? டாப்ல போட்டுட்டா நம்மளுக்கு இந்த மாரி இங்க ஹோம் மெனு, கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அலைன்மென்ட் ஆயி வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த மெயின் மெனுக்கு மட்டும் நம்ம எழுதலாம். மத்ததெல்லாம் கமெண்ட் பண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அது சேவ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு இது மட்டும் தான் இருக்கு. ஹோம் மெனு, ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது டாட் மெயின் மெனு. மெயின் மெனுல இருக்கிற எல்ஐ அப்படின்னு இருக்கு. அதுல வந்து ஃபாண்ட் சைஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு 22 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க குடுத்துட்டு, ஆ இத வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு இது பெருசா தெரியுது. ஓகேங்களா? ஸோ இத வந்து நம்ம என்ன பண்றோம்னா, யுஎல்ல வந்து டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றோம். டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் நம்ம என்ன குடுக்குறோம்னா, ரோ அப்படின்னு குடுத்துறலாம். ஓகேங்களா? குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு, ஸோ நம்மளுக்கு ஹோம் மெனு கான்டாக்ட்ன்னு ஒரு ஹரிசாண்டலா நம்மளுக்கு ஒரு மெனு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த எல்ஐல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, பேடிங் அப்ளை பண்ணலாம். பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? 10 பிக்சல் போட்டுட்டு, சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போய் ரெஃப்ரெஷ் பண்ணா நம்மளுக்கு இந்த மாரி ஒரு கேப் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் குடுத்துறலாம். அது டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து என்ன குடுக்கலாம்னா, கேப்பிட்டலைஸ் குடுத்துரலாம். கேப்பிட்டலைஸ் குடுத்தோம்னா, உங்களுக்கு வந்து கேப்பிட்டலைஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்து நமக்கு ரோ குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து நம்ம என்ன குடுக்கலாம்னா, சென்டர் அப்படின்னு குடுத்துரலாம். குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போய் ரெஃப்ரெஷ் நம்மளுக்கு இந்த மாரி ஒரு சென்டர்ல கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன குடுக்கலாம் அடுத்தது? ஆ வேற என்ன இருக்குது? நம்ம பேக்கிரவுண்ட் கலர் அப்ளை பண்ணணும். பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஹேஷ் 333ன்னு ஏதோ ஒரு கலர் குடுக்குறேன் நான். குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நமக்கு வந்து பேக்கிரவுண்ட் கலர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து டெக்ஸ்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணணும்னா, கலர் வந்து நம்ம ஒயிட் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒயிட்ன்னு குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நமக்கு ஹோம் மெனு கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேவிகேஷன் பார் டெம்பரரியா கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம லிங்க் குடுக்காததுனால அது கிளிக் பண்ற மாரி இல்ல. ஓகேங்களா? நம்மளுக்கு பிக்ஸ்டு தான பார்க்க போறோம். அதுக்காக நான் இப்படி குடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த நம்மளுக்கு இந்த மாரி ஒரு நேவிகேஷன் மெனு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இதுக்கு கீழ சம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? அ இதுல வந்து கீழ வந்து சம் டெக்ஸ்ட் ஆட் பண்றோம். ஓகேங்களா? என்ன பண்றோம்னா, ஒரு பேராகிராஃப் டேக்ல தூரம் ஒரு 500 அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா? 500 லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகுற மாரி ஒரு இது போட்டிருக்கேன் நான். ஓகேங்களா? வியூல வந்து ஒரு கிராப் குடுத்து இந்த மாரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ லைன்ஸ் கிரியேட் பண்ணி விட்டுருக்கேன் கீழ. ஸோ டெம்பரரியா ஒரு லைன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதாவது நம்மளுடைய பாக்ஸ் கண்டெய்னர்ல இருக்கணும். அதுக்கு பதிலா நம்ம வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணி விட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்திருக்கா? இட்ஸ் ஓகே. ஜூம் பண்ணா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகுற மாரி இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் ஜூம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. நெறைய கன்டென்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப கீழ ஆட் பண்ணிட்டு போனோம்னா, அது ஸ்க்ரோல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதையே வந்து நான் என்ன பண்றேன்னா, இன்னொரு காப்பி உள்ளார போட்டுக்க முடியும். ஸோ நான் இத என்ன காப்பி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? போட்டே காட்டுறேன். ஸோ காப்பி என்ன பண்ணுவேன்னா, இத காப்பி பண்ணி இன்னும் 2, 3 இது பேஸ்ட் பண்ணி விடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி நம்மளுடைய வெப் பேஜ் வந்து இப்ப நார்மல் 100% இருக்குது. ஓகேங்களா? ஓகே. நார்மல் சைஸ்ல இருக்கு. சம் டெக்ஸ்ட் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இப்போ நேவிகேஷன் பார் மெனு இருக்கு. நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல இத ஸ்க்ரோல் பண்றேன். ஓகேங்களா? ஸ்க்ரோல் பண்ணா என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு, நேவிகேஷன் மெனு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு மேல போயிடுச்சு. அதாவது ஸ்க்ரோல் ஆயி அதே அட்டாச் ஆயி அப்படியே மேலயே மூவ் ஆயிட்டு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி ஆகக்கூடாது. நம்மளுக்கு அந்த பொசிஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபிக்ஸ்டா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம அத வந்து அப்படியே ஒட்டி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன எதுக்கு எழுதணும் நம்ம? இப்ப நம்ம கிரியேட் பண்ணுன இந்த எதுக்கு இங்க போயிடலாம். ஓகேங்களா? கிரியேட் பண்ண இந்த யுஎல் அதாவது மெனுக்கு நம்ம கிரியேட் பண்ண மெனுக்கு ஸ்டைல் எழுதப் போறோம். ஓகேங்களா? அப்போ நான் மெனுல போயிட்டு மெயின் மெனுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல பொசிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். லாஸ்ட்ல போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? பொசிஷன் வந்து நான் என்ன பண்றேன்னா, ஃபிக்ஸ்டு அப்படின்னு குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு குடுத்துட்டு, இப்போ டாப் அது வந்து எங்க நம்மளுக்கு ஃபிக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா?
இப்ப நான் இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பொசிஷன் ஃபிக்ஸ்டு குடுத்திருக்கனால நம்மளுக்கு இந்த மாரி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? ஃபிக்ஸ்டு ஆயிடுச்சு. அதாவது அங்க ஒட்டிக்கிச்சு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஒட்டிக்கிச்சு. இப்போ நாம என்ன பண்றேன் அப்டின்னா, இத வந்து பொசிஷன் எந்த இடத்துல நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கணும் அப்டின்னு சொல்லணும். ஓகேங்களா? டாப் வந்து நான் என்ன குடுக்குறேன்னா 0 அப்டின்னு குடுத்துறேன். குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? டாப் வந்து இந்த இடத்துல 0த் பொசிஷன்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இந்த இடத்துல பாடி அப்டிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது அப்ளை ஆயிருக்கான்னு தெரியல. ஓகேங்களா? பாடில வந்து மார்ஜின் அப்டிங்கிறது நம்மளுக்கு 0. ஸோ பேடிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 குடுத்துறலாம். குடுத்துட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏன் இந்த டாப் கார்னர் வந்து எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து இங்க இன்டர்ஃபியர் ஆகுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு இது ஆகல. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஸோ நீங்க கரெக்ட்டா ப்ராப்பரா பண்ணுங்க. அது வொர்க் ஆகும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ஒரு நேவிகேஷன் பார் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, நான் அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இத கமெண்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ இத கமெண்ட் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு, இப்ப என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த இடத்துல ஆ ஒரு இந்த டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் ஒண்ணு கிரியேட் பண்றோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ டேக்ல இடையில வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல ஒரு இமேஜ் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இமேஜ்ல நம்மளுடைய லோகோ எடுத்துக்கணும். ஓகேங்களா? உங்களோட சேனலுடைய லோகோ எத்னூட்டல் அதனோட லோகோ எடுத்துக்கணும். நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம்னா, இந்த லோகோல அ லோகோ டாட் ஜேபிஜி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆல்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய விட்த் வந்து எவ்வளோ இருக்குன்னா, விட்த் வந்து ஒரு அ 250 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹைட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, அதையும் ஒரு 250 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? வச்சுக்கிட்டு சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா நம்மளுக்கு இந்த இமேஜ் வந்துருச்சு. அப்ப நான் ஸ்க்ரோல் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அதுவும் சேர்த்து நம்மளுக்கு ஸ்க்ரோல் ஆகுது. இப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இமேஜ் டாக் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்டைல் டாக்ல இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இமேஜ் டாக் எடுத்துக்கிட்டு ஐஎம்ஜி போட்டுட்டு, பொசிஷன் போடுறோம். பொசிஷன் வந்து என்னது நம்மளுக்கு ஃபிக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துறோம். ஃபிக்ஸ்ட் ஓகேங்களா? குடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பொசிஷன் ஃபிக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு? அப்படியே அந்த இடத்துல ஃபிக்ஸ்ட் ஆயிருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ இதுதான் அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். வேற புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. சோ நம்மளுக்கு எங்க இருக்கணும்? இப்ப நம்ம ரைட் வந்து நான் 0 அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ரைட் 0 அப்படின்னு குடுத்தோம்னா, சோ நம்மளுக்கு அந்த இமேஜ் வந்து என்ன ஆயிடுது? நம்மளுக்கு ரைட்ல போயிட்டு உட்கார்ந்துருது. ஓகேங்களா? அவ்வளோதான் வேற எதுவும் இல்ல. இப்ப நம்ம இந்த இதுக்கு நம்ம யூஎல்லயும் அதே மாரி என்ன பண்ணிக்க முடியும்? ரைட் லெஃப்ட்ல நம்ம வந்து அலைன்மென்ட் பண்ணி நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த நேவிகேஷன் பார அந்த இடத்துல ஸ்டிக்கியா ஒட்டி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டு குடுத்துக்க முடியும். இப்ப நான் வந்து இதையும் வந்து என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல பொசிஷன் டாப் 0ன்னு குடுத்துருக்கோம். ரைட் வந்து என்ன பண்றோம் நம்ம 0ன்னு குடுக்குறேன். அப்ப ரைட் சைட்ல போய் என்ன ஆயிக்கும் அது? அதே மெனு பார் வந்து ரைட் சைட்ல போய் இங்க போய் உட்காந்துக்கும். வேற எதுவுமே இல்ல. இப்ப நான் ஸ்க்ரோல் பண்ணாலும் அது என்ன ஆகாது? அந்த பாடியோட சேர்ந்து பேக்கிரவுண்டோட சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? மூவ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் என்னது? பொசிஷன் ஃபிக்ஸ்டோட வேலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதனுடைய நாம என்ன பண்ணலாம்னா, இன்னும் அழகுபடுத்தணும் அப்படின்னா, இதனுடைய பாக்ஸ் ஷேடோ நம்ம குடுக்கலாம். பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிறத 2 பிக்சலு ஸோ ஹரிசாண்டலா இதுக்கு முன்னாடி இருக்கிற செஷன்ல நான் அந்த பாக்ஸ் ஷேடோ பத்தி நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்ஜிபிஏ வேல்யூல நான் வந்து 0 குடுத்துட்டு, ஸோ ஆல்பா வேல்யூ வந்து நாம என்ன பண்றோம்னா, ஒரு ஆல்பா வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். 0ல இருந்து 1க்குள்ளார தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஆல்பா வேல்யூ வந்து ஒரு 0.5 அப்படின்னு குடுக்குறேன். 5 குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நிழல் கிரியேட் ஆன மாரி இருக்கா? ஸோ நான் ஸ்க்ரோல் பண்றப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஷேடோ அது மிதந்துட்டு இருக்கிற மாரி ஒரு எஃபெக்ட்ட குடுக்கும். ஸோ இந்த மாரி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் அப்படிங்கிற பொசிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி, பிக்சர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி, அந்த பாக்ஸ் வந்து மூவ் ஆகாத மாரி அப்படியே வைக்கிறாங்க. ஸோ நியூஸ் பேப்பர் சைட்ல ஒரு ஆப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது மாரி இருக்கும். ஸோ இன்டோ பட்டன கிளிக் பண்ணா நம்மளுக்கு இந்த இடத்துல போயிரும். அப்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இமேஜ்க்கு ஒரு அ என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க? இந்த இமேஜ்க்கு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் எழுதி கிளிக் பண்ணா அது எரேஸ் ஆகுற மாரி அது பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? என்ன பண்ணியிருப்பாங்கன்ட்டு. ஓகேவா? ஸோ இதே மாரி தான் நாம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த மெத்தட யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அது எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது என்னது அப்படின்னா, ஸ்டிக்கி. ஓகேங்களா? பொசிஷன் பார்க்க போறது என்னதுன்னா, ஸ்டிக்கி. ஓகேங்களா? இப்ப ஸ்டிக்கிங்கிறது என்னது? இது ஒரு பாயிண்ட்க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, பிக்ஸ்டா இருக்கும் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது டாப் 0 அப்டின்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெனு பாரையும் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இந்த மெனு பாரையும் நம்ம ஸ்டிக்கிக்கும் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. இந்த இமேஜ்க்கும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப ஸ்டிக்கி குடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டாப் 0ன்னு குடுத்துருக்கிறேன். அதனால டாப் 0 பொசிஷனுக்கு அது போயிடுச்சு. ஓகேங்களா? அது அப்படியே இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல ம். இந்த மெனு பார
பொசிஷன் ஃபிக்ஸ்டு நாம என்னன்னு மாத்துறோம்னா, ஸ்டிக்கி அப்படின்னு மாத்துறோம். ஓகேங்களா? ஸ்டிக்கி அப்படின்னு மாத்திட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டிக்கிங்கிறப்ப நம்மளுக்கு இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? சோ ஓகே. இந்த அலைன்மென்ட் எல்லாம் நம்மளா பண்றது தான். ஓகேங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? இப்போ ஸ்டிக்கினா என்னன்னு பொசிஷன்ஸ் ஃபிக்ஸ்டுனா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. இப்போ ஆ நம்ம அதுக்கு வித் அண்ட் ஹைட் செட் பண்றாததுனால அது அப்படி இருக்கு. வேற எதுவும் இல்ல. வேற எந்த டிஃபரன்ஸும் இல்ல. ஏன் அதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ்டு அப்போ வித் அண்ட் ஹைட் இல்லாம அந்த லெஃப்ட் கார்னருக்கு போயிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வித் அண்ட் ஹைட் செட் பண்ணல. ஓகேங்களா? 100% குடுத்தா போதும். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. இப்ப பொசிஷன் ஸ்டிக்கி என்ன பண்ணுது அப்டின்னா, நம்ம வந்து டாப் 0ன்னு குடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? இப்ப நான் வந்து டாப் வந்து ஒரு 80 பிக்சல் அப்டின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? 80 பிக்சல் அப்டின்னு குடுத்துட்டு, சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இப்போ டாப்ல இருந்து அது என்ன பண்ணிருச்சு, 80 பிக்சல் கீழ வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப நான் ஸ்க்ரோல் பண்றேன். இங்க பாருங்க. நான் இத வந்து இந்த ரைட் சைட்ல இந்த இடத்துல போயிட்டு நான் ஸ்க்ரோல் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு பாருங்களேன். அந்த இடத்துல அதாவது 80 பிக்சல் டிஸ்டன்ஸ்ல நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, ஸ்டிக்கி ஆயிருக்கு. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? சோ இதுதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு நடந்திருக்கு. ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா, அது டாப்க்கு ஸ்டிக்கி ஆயிரும். ஓகேங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இங்க நடந்திருக்கு. வேற எதுவும் இல்ல. சரிங்களா? வேற எதுவும் இல்ல. சோ இதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அங்க ஸ்டிக்கி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இதுல நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப மெயின் மெனு யூஆர்எல் கிரியேட் பண்ணியிருக்கோமா, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா 80 பிக்சல் நம்ம 0ன்னு மாத்திரலாம். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல இப்படி இருக்கு. ஓகேங்களா? சோ இப்படி இருக்கு. ஹோம், மெனு, கான்டாக்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? பொசிஷன், ஸ்டிக்கி. இப்ப நம்ம ஸ்க்ரோல் பண்ணா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, டாப் 0ல போயிட்டு அது உட்கார்ந்துக்குது. ஓகேங்களா? ஸ்க்ரோல் பண்ணா அந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்குது. ஃபிக்ஸ்டுனா இல்ல. ஓகேங்களா? ஃபிக்ஸ்டுங்கிறது வேற. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம ஸ்டிக்கிக்கு பதிலா ஃபிக்ஸ்டுன்னு குடுத்துடலாம். ஓகேங்களா? ஃபிக்ஸ்டுன்னு குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா, அது ஃபிக்ஸ்டா இருக்குது. ஓகேங்களா? டாப் 0வா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபிக்ஸ்டா உட்காந்துருச்சு. புரியுதுங்களா? ஃபிக்ஸ்டுக்கும் ஸ்டிக்கிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதுதான். இப்ப நான் ஸ்டிக்கி சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். சோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, மேல ஒரு கேப் இருக்கு. அதுக்கு நான் தெரியணுங்கிறதுக்காக என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த இடத்துல பொசிஷன் ஸ்டிக்கி அப்படிங்கிறத நான் காப்பி பண்ணிட்டு, இங்க வந்து ப்ரௌசர்ல சோ இந்த இடத்துல நான் ஒரு 3 டைம், 4 டைம் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு, சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, பொசிஷன் ஸ்டிக்கி அப்படிங்கிறது ஒரு ஏதோ ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல மேல. ஓகேங்களா? மெனுக்கு மேல இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம ஸ்க்ரோல் பண்றோம். ஓகேங்களா? ஸ்க்ரோல் பண்றப்போ டாப் வந்து 0 ஆகுறப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு, மெனு மெனு பார் மட்டும் அப்படியே ஸ்டிக்கியா ஒட்டிக்கிச்சு. ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கும் ஸ்டிக்கிக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதுங்கல்ல? இப்ப நான் ஸ்டிக்கிய நான் வந்து பிக்ஸ்டா மாத்துறேன். ஓகேங்களா? பிக்ஸ்டா சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்க தெரியுது? சரி இப்போ பிக்ஸ்டுக்கும் ஸ்டிக்கிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா நம்மளுக்கு? இப்போ அ பொசிஷன் ஸ்டிக்கி அப்படிங்கிறது இப்ப இதெல்லாம் நம்ம குடுத்த அதாவது இந்த நேவ் பாருக்கு மேல குடுத்த இந்த H1 எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க இருக்கு? நம்மளுக்கு மேல தான் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு UL வரணும். இப்ப பிக்ஸ்டு குடுத்தோனே அது போய் ஒரு இடத்துல ஒட்டிக்கிச்சு. ஓகேங்களா? நம்ம ரைட் 0 குடுத்திருக்கனால ஒட்டிக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ ஸ்டிக்கி குடுத்தோம் அப்டின்னா, அதாவது நம்ம குடுத்திருக்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது அப்டின்னா, நம்ம அதாவது நம்ம குடுத்திருக்கிற மெனு பாருக்கு மேல ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்கு அப்டின்னா, எவ்வளோ தூரத்துக்கு அப்புறம் நீங்க போய் ஒட்டிக்கணும் அப்டின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அவ்வளோதான் வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்க ஸ்க்ரோல் பண்றப்போ, அது வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 0 அப்டிங்கிற தூரத்துக்கு போனோனே நம்மளுக்கு அது என்ன ஆயிருச்சு? ஸ்டிக்கியா ஒட்டிக்கிச்சு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்போ அதே மாரி நம்ம ரைட்ல குடுத்துருக்கோம். ஓகேங்களா? நம்ம டாப் 0 குடுத்துருக்கோம். ஓகேங்களா? பாட்டம் அப்டிங்கிறத நம்ம 0 குடுத்துறலாம். ஓகேங்களா? டாப் எடுத்து விட்டுறலாம் நம்ம. ஓகேங்களா? டாப் எடுத்து விட்டுட்டு, பாட்டம் 0 குடுத்தோனே ஸ்டிக்கி என்ன ஆகுது பாருங்களேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு 0 ஆயிக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம ரைட்டும் நம்மளுக்கு தேவையில்ல. அ இப்ப நம்ம சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல இப்ப நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழ வரோம். ஓகேங்களா? கீழ வரப்போ நம்மளுக்கு வந்து பாட்டம்ல வரப்போ நம்மளுக்கு 0 ஆயிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ப மேல கன்டென்ட் இருக்கணும். ஓகேங்களா? மேல வந்து சம் கன்டென்ட் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இதையே வந்து மேல ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மேல ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டம் வர்றப்போ நம்மளுக்கு என்ன ஆயிரும்? அது வந்து அந்த இடத்துல ஸ்டிக்கி வந்து என்ன ஆயிருக்கும் நம்மளுக்கு, ஆ அது வந்து ஒட்டிக்கும். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நடந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ இத நீங்க அப்சல்யூட் வச்சு நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் ஆகும். ஓகேங்களா? புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பொசிஷன்ஸ் ஃபிக்ஸ்டுக்கும், ஸ்டிக்கிக்கும் உள்ளார டிஃபரன்ஸ். நான் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு என்ன ஆயிருச்சு? ஸ்டிக்கியா மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா, டாப் வந்து 0 அப்படின்னு குடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரோல் ஆகுறப்போ, டாப்ல போறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது அங்க ஸ்டிக்கியா ஒட்டிக்கிச்சு. வேற எதுவுமே இல்ல. புரியுதுங்களா?
ஸோ ஸ்க்ரோல் ஆகுறப்ப இந்த இடத்துல நான் என்ன குடுத்துருக்கோமோ, அந்த ஸ்டிக்கி கீழ அந்த அந்த எலமென்ட்க்கு கீழ நம்ம அது வந்துருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ ஆ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ எது நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பொசிஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம எது எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம இப்ப இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா, எரேஸ் பண்ணிடலாம். இப்ப என்ன பண்ணலாம்னா, இதுல இட்ஜெட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி நம்மளுக்கு இங்க ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எரேஸ் பண்ணுவோம். கீழ ஓகேங்களா? கீழ எரேஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்எஸ் ஸ்டைலையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, எரேஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? நம்மளுக்கு இப்போ நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆ இதுல இப்போ H1 அப்படிங்கிறதுல பொசிஷன் அப்படிங்கிறதுல இஜெட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்க்கிறோம். ஓகேங்களா? இஜெட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? அ அது எப்படி நம்மளுக்கு இந்த இடத்துல இஜெட் இண்டெக்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லி பார்த்துரலாம். ஓகேங்களா? ஓகே. இதுல இப்போ நம்ம இஜெட் இண்டெக்ஸ் ஒர்க் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு டிவிஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு டிவிஷன் டாக் ஒண்ணு எடுத்துக்கலாம். ஸோ டிவிஷன் டாக்குக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, ம் ஒரு 2 டிவிஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதுக்கு கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா, ஆ பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆ அதுன்னா பேரண்ட் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? பேரண்ட் மை பேரண்ட் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது நம்மளுக்கு இந்த டிவிஷனுக்கு நம்ம என்ன குடுத்துக்கலாம்னா, கிளாஸ் நேம் பாக்ஸ் ஆ சைல்ட் அப்படின்னு குடுத்துக்கலாம். பாக்ஸ் சைல்டு 1, பாக்ஸ் சைல்டு 2 அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப இதுக்குள்ளார சம் டெக்ஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? பாக்ஸ் 1 அப்படின்னு குடுத்துக்கலாம். இதுக்கு பாக்ஸ் 2 அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு இங்க இது கிரியேட் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இந்த மாரி பொசிஷன்ல இசட் இண்டெக்ஸ் பார்க்குறோம். சோ பாக்ஸ் 1, பாக்ஸ் 2 நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, பேரண்ட் ஒண்ணு கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? பேரண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஸ்டைல் எழுதலாம். ஓகேங்களா? டாட் இதுல ஸ்டைல். இதுல என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல ம் வழக்கம் போல பொசிஷன் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிலேட்டிவ் வச்சுக்கிட்டு, அ பார்டர் செட் பண்ணிக்கலாம். பார்டர் 2 பிக்சல் சாலிட் பிளாக் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? விட்த் ஒரு 200 பிக்சல். ஓகேங்களா? ஹைட் ஒரு 180 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அ இத சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு இந்த மாரி ஒரு பாக்ஸ் ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்ப இதுல நாம எத எடுக்கணும்? மை பேரண்ட்க்குள்ளார இருக்கிற பாக்ஸ் சைல்டு 1 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அத நம்ம என்ன பண்றோம்னா, இங்க சிஎஸ்எஸ் அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. டாட் பாக்ஸ் சைல்டு 1 எடுத்துக்கலாம். இதுக்கு பொசிஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன மாத்துறோம்? அப்சொல்யூட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்சொல்யூட்ன்னு வச்சுட்டு, இப்போ இதுக்கான பார்டர் அப்படிங்கிறது ஒரு 1 பிக்சலு சாரி 2 பிக்சல் வச்சுக்கலாம். 2 பிக்சலு சாலிடு ப்ளூ அப்படின்னு மாத்துறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்மளுக்கு என்ன பண்றோம்னா, பாக்ஸ் சைல்டு அதே ஒண்ணு காப்பி பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். சைல்டு 2வ பொசிஷன் அப்சல்யூட்ன்னு வச்சுக்கிறோம். இத நம்ம பாக்ஸ் சைல்ட நம்ம என்னன்னு மாத்தணும்னா, ரெட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒண்ணொண்ணு. ஓகேங்களா? ஸோ ஒண்ணு ரெட்ன்னு வச்சுட்டோம். ஒண்ணு ப்ளூன்னு வச்சுட்டோம். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல 2 பாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்சல்யூட்ங்கிறதுனால அதனோட இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ அ இது பாக்ஸ் சைல்டு அதனோட பேக்கிரவுண்ட் கலர் நம்ம பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம்னா, அ அதே மாரி ப்ளூன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ப்ளூன்னு வச்சு இதனோட டெக்ஸ்ட் கலர் அ நம்மளுக்கு ஒயிட்ன்னு வச்சுக்கலாம். ஒயிட்ன்னு வச்சுக்கலாம். இப்போ அப்சல்யூட்டோட பேக்கிரவுண்ட் கலர நம்ம ரெட்ன்னே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதனோட டெக்ஸ்ட்டோட கலர் நம்ம அ இதையும் ஒயிட்ன்னே வச்சுக்கலாம். நமக்கு அப்பதான் டார்க்கா தெரியும். சரிங்களா? ஓகே. இதனோட ஃபாண்ட் சைஸ் நம்ம 18 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இதனோட ஃபாண்ட் சைஸ் பாக்ஸ் 2 ஓட ஃபாண்ட் சைஸ் அதையும் நம்ம 18 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இத போயிட்டு அங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல இருக்கிற அதாவது பாக்ஸ் 1 அப்படிங்கிறது அதாவது ஃபர்ஸ்ட் சைல்டு தான் நம்மளுக்கு என்ன தெரியுது? நம்மளுக்கு பேக்கிரவுண்ட்ல சாரி ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியுது. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் சைல்டு அதாவது பாக்ஸ் 2ன்னு வச்சிருக்கிற சைல்டு நம்மளுக்கு என்ன ஆகல? தெளிவா தெரியல. ஓகேங்களா? சாரி
இப்ப லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான் நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு இங்க. ஓகே. எப்படி சொல்லியிருக்கேன்னா, லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான் அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் தான் நம்மளுக்கு பாக்ஸ் 2ங்கிறது தான் நம்மளுக்கு தெளிவா தெரியுது. ஓகேங்களா? முன்னாடி தெரியுது. பாக்ஸ் 1ங்கிறது நம்மளுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா? சோ இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டில நம்ம என்ன பண்ணலாம்னா, லெஃப்ட் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் வந்து 10 பிக்சல் அப்படின்னு குடுக்குறேன் நான். ஓகேங்களா? இப்போ ப்ளூ பாக்ஸ் அப்படிங்கிறது பாக்ஸ் 1 சைல்டு வந்து நம்மளுக்கு 10 பிக்சல் மூவ் ஆகணும். லெஃப்ட்ல. ஓகேங்களா? இப்போ மூவ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இடத்துல பின்னாடி பாக்ஸ் இருக்கிறது தெரியுதானுங்க இந்த இடத்துல? ஓகேங்களா? பின்னாடி அது இருக்கு. அதாவது பாக்ஸ் 2க்கு பின்னாடி தான் நம்மளுக்கு என்ன இருக்குது? பாக்ஸ் 1 அப்படிங்கிறது இருக்குது. அந்த இடத்துல தெரியுது நம்மளுக்கு. ஓகேங்களா? நான் பொசிஷன் வந்து லெஃப்ட் அப்படிங்கிற லெஃப்ட் ஆஃப்செட் வந்து நான் லெஃப்ட் அப்படிங்கிற 10 பிக்ஸல் மூவ் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு அது தெரியுது. ஓகேங்களா? ஒருவேள நம்மளுக்கு வந்து பாக்ஸ் 1 அதாவது பாக்ஸ் 1 தான் நம்மளுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னா, என்ன யூஸ் பண்ண சொல்றாங்கன்னா, இசட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இசட் இண்டெக்ஸ்ல ஹையஸ்ட் வேல்யூ அதிகமா இருந்தா மேல தெரியும். ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. 1ன்னு குடுக்குறேன். சரிங்களா? 1ன்னு குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு, இப்போ ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ பாக்ஸ் 1 அப்படிங்கிற இந்த பாக்ஸ் வந்து மேல வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த ரெட் கலர் பாக்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? அதுக்கு பின்னாடி போயிருச்சு. ஓகேங்களா? அதாவது எது முன்னாடி தெரியணும், எது பின்னாடி தெரியணும் அப்படிங்கிறத இந்த இசட் இண்டெக்ஸ் வச்சு நம்ம அலைன்மென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல. சோ இசட் இண்டெக்ஸ் இதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இப்போ 2 குடுக்குறேன். இப்போ ரெட் கலர் பாக்ஸ் வந்து முன்னாடி வந்துரும். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்க போய் பார்த்தோம்னா, இப்போ ரெட் கலர் பாக்ஸ் முன்னாடி வந்துச்சு. ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து பின்னாடி போயிருச்சு. ஓகேங்களா? சோ அந்த மாரி எதனுடைய வேல்யூ அதிகமா இருக்குதோ, அது வந்து முன்னாடி தெரியும். அதுதான் இசட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ இந்த இசட் இண்டெக்ஸ் வந்து முன்னாடி சொன்ன மாரியே எங்க வொர்க் ஆகாது அப்டின்னா, ஸ்டாட்டிக்ல வொர்க் ஆகாது. மத்த எல்லா இடத்துலயுமே எது ரிலேட்டிவ், அப்சல்யூட், பிக்ஸ்டு, ஸ்டிக்கி இந்த 4 இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இசட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வொர்க் ஆகும். ஸ்டாட்டிக்க்கு வொர்க் ஆகாது. ஓகேங்களா? இதுதான் நான் ஃபர்ஸ்ட்லயே அந்த பாயிண்ட்டா சொன்னேன். இப்ப நான் அந்த ரெட் கலர் பாக்ஸ -1 மாத்துறேன் அப்டின்னா, சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா, அது லாஸ்ட்க்கு போயிரும். இது வந்து முன்னாடி வந்துரும். சோ இதுதான் இங்க நடந்திருக்குது. ஓகேங்களா? சோ இதுதான் இசட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது சிஎஸ்எஸ்ல வந்திருக்கு. வேற எதுவும் இல்லைங்க. ஓகே. இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம்னா, பொசிஷன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். பொசிஷன்ல நம்ம அ ஒரு நேவிகேஷன் பார் எப்படி வந்துட்டு ஸ்டிக்கி பண்றது, அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அப்சல்யூட் எப்படி ஒர்க் ஆகுது, ரிலேட்டிவ் ஒர்க் ஆகுது, ரிலேட்டிவ்க்கும் அப்சல்யூட்க்கும் என்ன டிஃபரன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது எதுலலாம் ஒர்க் ஆகும், எதுலலாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே. சோ இதே மாரி அடுத்த செஷன்ல அ வேற ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைல்ல வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.